அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான பழமொழி சிந்தனை செய்ய தெரியுமானால் நீயே உனக்கான மிகச்சிறந்த ஆலோசகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு சிந்தனை செஞ்சு ஒரு முடிவெடுக்க தெரிஞ்சிட்டுனா நீங்கள் தெளிவான முடிவெடுப்பீங்க. உங்களுக்கு யாருமே இன்னும் தேவையில்லை, உங்களுக்கான இதை நீங்களே பார்த்துக்கிடுவீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதுக்கடுத்து இன்றைக்கி ஆடி அமாவாசை முன்னிட்டு தர்ப்பணம், காகம், சிவனை வழிபடுவது, குலதெய்வத்தை வழிபடுவது, சுபகாரியங்கள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுபோக 3ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் அமாவாசை தொடங்கிறது. 3ஆம் தேதி 4:56 ஆடி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நமக்கு ஆடி அமாவாசை திதி இருக்குது. அது போக 4ஆம் தேதி தான் நம்ம அமாவாசை திதி நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது தர்ப்பணம் கொடுக்க போகிறோம். தர்ப்பணம் கொடுப்பதனால இது வரைக்கும் கொடுக்காதவங்க கூட இந்த முறை இந்த ஆடி அமாவாசைக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆடி அமாவாசை பித்ருக்கள் அப்படின்னாலே ஞாயிறு, அதாவது சூரிய பகவானுக்கு உரியது அப்படிங்கிறதுனால இந்த ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வருவதனால மிகவும் மிகவும் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் இது வரைக்கும் கொடுக்காதவங்க கூட இந்த ஆடி அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுங்க. பித்ருக்களோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படிங்காக தான் இந்த தர்ப்பணம் கொடுப்பதனால கோடி பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஆடி அமாவாசைக்கு பித்ருக்கள்லாம் மேலோகத்துலேருந்து பூலோகத்துக்கு வரக்கூடிய நாள். அந்த அமாவாசையில் நீங்கள் கண்டிப்பாக திதி கொடுங்க. அதுவும் போக மதியம், அதாவது உச்சி மதியம் வருதுல, அதுக்கு முன்னாடியே நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து விடுங்கள் அப்படிங்கிறத நாங்கள் சிறப்பாக சொல்கிறோம். அது போக நல்ல நேரத்தில் நாங்கள் கொடுக்கணும், இது வரைக்கும் நாங்கள் கஷ்டங்கள் நிறைய அனுபவிச்சுட்டோமா, நாங்கள் நல்ல நேரத்தில் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா காலையில் 7:45 8:45 வரைக்கும் உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கிறது. இல்லைம்மா நாங்கள் அவ்வளோ நேரத்துக்குள்ளெல்லாம் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை விட்டிங்கன்னா கௌரி நல்ல நேரம் சொல்லி 10:45 11:45 வரைக்கும் வருகிறது. அதில் எங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க எங்கெல்லாம் சிறந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமேஸ்வரம், பாபநாசம், கன்னியாகுமரி, இது போக சில நீர்நிலைகளிலையும் கொடுப்பாங்க. இல்லைம்மா அந்த மாதிரிலாம் எங்களால் போக முடியாது, நாங்கள் வீட்டிலையே சுலபமாக செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டிலையே நீங்கள் சுலபமாக செய்ய முடியும். பக்கத்தில் ஒரு நீர்நிலைகள், அதாவது கிணறு இந்த மாதிரி இருந்ததுன்னா அங்கே போய் நீங்கள் காகத்துக்கு கருப்பு எள் வச்ச சாதத்தினால வச்சு நீங்கள் நீர்நிலைகளை வச்சு தர்ப்பணம் கொடுத்துட்டு காகத்திற்கு சாதத்தை படைத்து முதலில் படைத்து விட்டு அதற்கு பின் நீங்கள் அந்த சாப்பிடலாம். இதனால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தலைமுறையாக நீங்கள் நன்றாக வாழ முடியும். அதற்கான ஒரு சொல்யூஷனை தான் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். தர்ப்பணம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தருணம். அதாவது எல்லாருமே திதி கொடுத்துருவாங்க. நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொந்தளிப்போட பரிதவிச்சுக்கிட்டு வருவாங்க. அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஒரு கேடு விளைவிக்கும். அதில் இருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அது போக எப்போவுமே காகத்திற்கு இந்த ஆடி அமாவாசைன்னு இல்லை, எப்போதுமே நம்ம காகத்திற்கு வைக்கும்போது நான்வெஜ் வைக்கவே கூடாது. அது பாவத்தை ஒருபடி மேலோங்கி வைக்கும். அதனால தான் எப்போவுமே சைவ உணவுகளை படைச்சி வைங்க. இது ஆடி அமாவாசைக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாகவே செஞ்சு வைப்போம். அதாவது 2 வகை கூட்டு, ஒரு பாயாசம், ஒரு அப்பளம், இந்த மாதிரி செஞ்சு வைப்போம். டெய்லி வைக்கும்போது காகத்துக்கு ஒரு சிறிதளவு, அதாவது சாதம் வடித்த உடனே தட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி காகத்துக்கு ஒரு கரண்டி சோறு எடுத்துகிட்டு போய் வைத்து விட்டு காகத்துக்கு தண்ணியும் சேர்த்து வையுங்கள். ஏன்னா முக்கியமாக காகம் எதை நோக்கி வருது, தண்ணியை நோக்கி தான் ஓடோடி உங்கள் வீட்டை தேடி வராங்க. நீங்கள் தண்ணியை வைக்க முடியும், காகத்துக்கு சாதம் வைக்க முடியும். உங்கள் முன்னோர்களை முழுமையாக மனசில் நினச்சிட்டு வைங்க. கண்டிப்பாக அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக இருக்கும். எங்களுக்கு முழுமையான ஆசீர்வாதம் முன்னோர்கள் எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி வைங்க. அடுத்து 2வது காகத்துக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் சோறு வைக்கிங்களோ அதே மாதிரி அகத்திக்கீரையை மாடுகளுக்கு, அதாவது பசு மாடுகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குறதுலையும் உங்களுக்கு பாவத்தை நீக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு.
அதாவது ஒரு மாட்டுக்கு மட்டும் வாங்கி கொடுக்காம பசு மாடோடு சேர்ந்து கன்று குட்டி வரும்ல அந்த மாட்டுக்கு வந்து கொடுக்கறது ரொம்பவுமே சிறப்பாக சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு அகத்திக்கீரை கட்டு மட்டும் வாங்கி கொடுக்காமல் பசுமாட்டுடன் சேர்ந்து வரும் கன்றுக்குட்டிக்கும் சேர்ந்து நீங்கள் அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கும்போது, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட அகத்திக்கீரை கட்டுகள் வாங்கி கொடுக்கும்போது உங்கள் பாவ கணக்கிலிருந்து நீங்கள் ஒரு கணக்கை குறைத்து கொண்டே வருகிறீர்கள். அதாவது நல்ல வழிபாதையை நீங்கள் நோக்கி செல்லுறீங்க அப்படிங்கிறது ஒரு கருத்தாக இதில் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம எந்த ஒரு தானம் செய்வதாக இருந்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்டதை நம்ம தானம் செய்யும்போது அதில் வந்து ஒரு நல்ல ஒரு வழிபாதையை வந்து நம்ம நோக்கி செல்லுறோம் அப்படிங்கிறது அர்த்தமாக கருதப்படுகிறது. அடுத்து வந்து மூணாவதாக வந்து நம்ம வந்து ஆடி அமாவாசை அன்னைக்கு வந்து சிவனுக்கு வந்து வழிபடுவது வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகிறது. அதில் உங்களுக்கு ஏதாவது தெரிந்த நாமங்கள், சிவனுடைய நாமங்களை சொல்லி வழிபடுவது ரொம்பவும் சிறப்பான ஒன்று. அது வந்து குங்குமம் அபிஷேகம் அர்ச்சனையாக இருக்கலாம், அல்லது வில்வ இலை அர்ச்சனையாக இருக்கலாம், அல்லது துளசி இலை அர்ச்சனையாக இருக்கலாம், அல்லது பாலாபிஷேகமாக கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு அர்ச்சனை அப்பனை நினைத்து நோக்கி வழிபடுங்கள். கண்டிப்பாக அதில் முழு பலனையும் நீங்கள் அடைய முடியும். அதுபோக சிவனுடைய ஆலயங்களுக்கு அன்று சென்று போயும் நீங்கள் வழிபடலாம். அதுவும் உங்களுக்கு முழு திருப்தியை கொடுக்கக்கூடியது. அதுபோக வந்து நாங்கள் வந்து சிவனுக்கு அந்த நெற்றிக்கண் அப்படின்னு இருக்குல்ல, அந்த கண்களை வந்து எங்களுடைய உடம்புலையும் நாங்கள் திறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் டெய்லி வந்து ஒரு மணி நேரமாவது தியானம் செய்யுங்கள். அதுலேயும் இந்த ஆடி அமாவாசையில் வந்து தியானம் செய்வது ரொம்ப ஒரு சிறந்த வழிபாட்டை உங்களுக்கு கொடுக்கும். அந்த மூன்றாவது நெற்றிக்கண்ணை திறப்பதற்கான ஒரு சிறந்த வழிபாட்டு முறையாகவும் இதை நீங்கள் வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவனுடைய தலங்களில் வந்து நீங்கள் சென்று அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து தியானம் செய்வது ரொம்ப சிறப்பான ஒன்றாக இருக்கலாம். நாங்கள் தியானம் செய்வதற்கு சிவனுடைய தலங்களில் போய் தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. சூரிய உதயம் போலையும் நீங்கள் செய்யலாம், வீட்டிலிருந்தேயும் அதை செய்யலாம். அப்படி இல்லையா சில நேரங்களிலும் நீங்கள் செய்யலாம். ஏன்னா அன்னைக்கு நாங்கள் 12 மணிக்கு வரைக்கும் எங்களுக்கு தர்ப்பணம் செய்யணும். அதற்கு மேலாக நீங்கள் சிவனுடைய வழிபாட்டை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக வந்து நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு விளையாட்டு மாதிரி தான். அதாவது அதாவது கடவுளுடைய படைப்பில் தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்மளும் ஒரு நாடக மேடையில் இருந்து நாடகம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்போது நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் கடைபிடித்து வரும்போல உங்களுடைய வாழ்க்கையோட விளையாட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு கேமில் வந்து நீங்கள் வெற்றியாளர்களாக அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த இதை நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, நீங்கள் விளையாட்டாக இதை நீங்கள் கடைபிடிச்சாக கூட இதில் வந்து நீங்கள் ஒரு வின்னர் அப்படின்னு ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறத நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இதை வந்து நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து குலதெய்வத்தை வந்து ஆடி அமாவாசை அன்னைக்கு வந்து வழிபடுவது நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதுலேயும் வந்து ஆண்கள் தெய்வம் எங்களுக்கு வந்து குலதெய்வமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த ஆடி அமாவாசை அன்றைக்கு அவங்கள நாடி செல்வது, அவங்கள போய் வழிபடுவது அதெல்லாம் ஒரு சிறந்த ஒரு வழிபாட்டு முறையாக கருதப்படுகிறது. அதுவும் போக அன்னைக்கு வந்து உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு முதல் நாள் வந்து வீட்டில் வந்து இனிப்பு, அதாவது வெல்லம், கருப்பட்டி இந்த மாதிரி வாங்கி வச்சு நீங்கள் அந்த கோயில் ஸ்தலங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது வந்து உங்களுக்கு ஏற்பட்ட கடன் தொல்லைகளிலிருந்து நீங்கள் சீக்கிரமாகவே விடுபட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்று. அப்புறம் வந்து இது வரைக்கும் நாங்கள் குலதெய்வத்தை நாங்கள் கண்டுபிடிக்கலன்னு சொல்கிறவங்கலாம் ஏதாவது ஒரு சிவனாலயங்களோ அல்லது காளி இந்த மாதிரிலாம் நீங்கள் கும்பிட்றவங்க கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்கள வழிபட அவங்க குலதெய்வத்தை அவங்களே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து வழிநிறுத்துவாங்க அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து குலதெய்வத்தை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோமா, ஆனால் எங்களை வந்து குலதெய்வத்தை நோக்கி எங்களால் போகவே முடியல, குலதெய்வத்து கோயிலுக்கு எங்களால் செல்லவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்களாம் மற்ற நாள்களில் வழிபடுறீங்களோ இல்லையோ அமாவாசை நாட்களில் கண்டிப்பாக எந்த தொழில் நடத்தினாலும் சரி அதற்கு ஒரு நாள் விடுமுறை விட்டு கண்டிப்பாக குலதெய்வத்தை நாடி செல்லுங்கள். உங்களுக்கு முழுமையான அருளும் கிட்டும். என்றைக்காவது ஒரு நாள் போகாமல் அந்த அமாவாசை திதிகளில் போகும்போல கண்டிப்பாக உங்களுக்கு முழுமையான அருள் கிடைக்கும்.
அது போக எங்களுக்கு வந்து நாங்கள் தர்ப்பணமே கொடுக்கல, இந்த வழிமாட்டு முறைகள்லாம் நாங்கள் செய்யாமல் இருக்கிறனால எங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளே நடக்கவில்லை என்று சொல்பவர்கள்லாம் இதை மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் திரும்ப திரும்ப சுப காரியங்கள் அனைத்தும் நடக்கும். இதுவரை தடைப்பட்ட அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு நடக்கும், கைகூடி வரும் அப்படிங்கிறத நான் தவறாமல் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது திருமண காரியங்களாக இருக்கட்டும், அது போக வந்து சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நான் ஒரு தொழில் நான் செய்யணும்னு நான் முற்படுதேன், அது எனக்கு தடைப்பட்டுட்டே போகுது. அதே மாதிரி வந்து எங்கள் வீட்டில் வந்து குங்குமம் வந்து நிலைத்திருக்க மாட்டேங்குது, அதாவது நிறைவான எங்கள் வாழ்க்கை வந்து நிறைச்சி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களாம் இதுக்கு முன்னாடி உள்ளது, அதாவது அமாவாசையில் என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் கடைபிடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அனைத்து சுபகாரியங்களும் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தொழில் ஸ்தலங்களில் வந்து முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத இதை சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து எங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகி நிறைய நாள் ஆகுதுமா, அதாவது 18 வருஷம் ஆகுது, ஆனால் எங்களுக்கு குழந்த வரமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களாம் முன்னோர்களுக்கு ஃபஸ்ட்டு தர்ப்பணம் கொடுங்க. அதை கொடுத்தால் மட்டுமே உங்கள் வீட்டில் வந்து தலை தோங்கி வாழும். அதை தான் உங்கள் வீட்டில் சொல்கிறோம். இதெல்லாம் வந்து நமக்கு தலைமுறையாக செழித்தோங்கக்கூடியது, நம்ம வம்சமே தலைக்கக்கூடியது. அதனால் முன்னோர்களுடைய சாபங்கள் இருந்தால் இதெல்லாம் நடக்காமல் இருக்கலாம். அதனால் நான் இதற்கு முன்னாடி சொன்ன அனைத்தையுமே நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ தான் நான் இன்றைக்கு வந்து இந்த ஆடி அமாவாசையை பற்றி என்னுடைய முத்தாரம்மா வந்து உங்களுக்கு சொன்ன அனைத்தையுமே நான் சொல்லியிருக்கிறேன். தவறாமல் மிஸ் பண்ணாமல் கேளுங்க, இடையில வந்து ஸ்கிப் பண்ணாமையும் கேளுங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதை தெரியப்படுத்த தான் அம்மா வந்து இன்றைக்கி வந்து என்னை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பதிவை வந்து நான் இன்றைக்கி போடுறதுக்கு ஒரு காரணம் வந்து என் முத்தாரம்மா தாய் தான். அம்மா அவளுடைய அனுக்கிரகத்தோடு தான் நான் உங்களுக்கு இந்த பதிவை போட்டிருக்கேன்.